ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நேசரின் வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கலாமா? சங்கீதம் 119 சங்கீதம் அதனுடைய 73 வசனம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிச்சு, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆமேன். இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஏசப்பா பேசுறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? இது சங்கீதக்காரன் பாடின சங்கீதம். சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. ஆண்டவர் உங்க கரம் தான் என்னென்ன செஞ்சிச்சு, உண்டாக்கிச்சு, உருவாக்கிச்சு. நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அது ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்டாவே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போமா? ஆண்டவரே, நான் உங்கள் வழியில் நடக்கணும்னா நீங்கள் என்னென்ன செய்யுங்க, என்னை உணர்த்தி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோமா? நம்மளோட வழிகளை நம்ம என்ன செய்கிறோமா, அவருக்கு ஒப்பு கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இவர் ஏன் உங்களுடைய கற்பனைகளை கற்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா, நான் உணர்வடைஞ்சாதான், நான் உணர்வுள்ளவனாக இருந்தால் தான் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். உங்களுடைய கற்பனைகளை என்ன செய்வேன், கற்றுக்கொள்வேன். அதே போல் நம்ம கேட்கணும். ஏன் நம்ம அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரால் என்ன செய்வோம், உணர்த்தப்படுவோம். ஆனால் உணர்வடைஞ்சோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்படித்தானே? நிறைய நேரம் நான் உணர்த்தப்படுறேன், ஆனால் உணர்வடையலை. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம தப்பு பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்ன அறியாமே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். ஆனால் ஒரு தடவையாவது ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை உணர்வடைய பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு தடவையும் தப்பு பண்ணுறப்ப எல்லாம் ஓகே, மன்னிப்பு கேட்குறேன், நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் சித்தம் என்ன, என்னை மாற்று, அவங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாரு. இன்னைக்கு நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த வாலிப வயதில் பிசாசானவன் யாரை விழுங்கலாம், எப்படி விலை பண்ணலாம், எப்படி இந்த அடிமைத்தனத்தில் சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுற்றி சுற்றி வாரான். ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்குங்க, அதற்கேற்ற ஞானம் புத்தி எல்லாத்தையும் எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. ஹல்லேலூயா அப்படி நம்ம என்ன செய்யணும், கேட்கணும் அவர்கிட்ட நம்ம பேசணும். அவர்கிட்ட மனம் விட்டு பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நீங்கள் நேசிக்கிற ஒரு பர்சன் கிட்ட எப்படி பேசாமல் இருப்பீங்களா, அதே போல் ஆண்டவரை நேசிங்க, அவரோட அன்பை ருசிங்க. ஏன்னா இந்த வாலிப வயதில் தான் பிசாசானவன் சிக்க வைப்பா. அவரை மட்டுமே நோக்கி பாருங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.